இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 89 தொகுதிகளில் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் கர்நாடகாவில் வாக்குப்பதிவு நடக்கும் 14 தொகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வாக்களித்ததற்கு அடையாளமாக கையில் இடப்பட்ட மையுடன் வந்து கோவையில் வாக்குரிமைக்காக பாஜகவினர் நடத்திய போராட்டம் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவிடம் விளக்கம் கேட்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. சர்ச்சை பேச்சுக்கள். உதகையில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் மலை காய்கறிகளை பயிரிட்டிருக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதகை மற்றும் கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளை தேடி மக்கள் செல்லத் தொடங்கிவிட்டனர். அப்படி வீட்டை குளுமையாக வைக்க உதவும் தென்னந்தொட்டிகளின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. மானாமதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உடையப்படும் இந்த தென்னந்தட்டிகளுக்கு கடலோர மாவட்டங்களில் அமோக வரவேற்பும் காணப்படுகிறது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் ராமேஸ்வரத்தில் கருவாடு தயாரிப்பு பணி தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பிட்ட கருவாடு வகைகளுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அதிக அளவில் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய